ஹாய் பியூட்டிஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம தலையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இச்சிங் அதிகமாக இருக்கும். தலையில் புண்ணு வேறு வந்துடும். ரொம்ப வெயிலில் இருந்தால், ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தால், இல்லை பேன் ஈர் இருக்குது அவங்களுக்கு வந்து தலையில் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பேக் வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புதினாவை எடுத்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சிம்லேயே வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு வந்து சுண்டி வரும். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து நம்ம கத்தாழை ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, வீட்லேயே இருக்குதுன்னா அந்த கடையில் இருக்க ஜெல்லு வேண்டாம். கத்தாழை ஜெல் எடுத்து அது உள்ளே இருக்கிறத நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் வந்து நம்ம சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு அதில் போட்டு நல்ல எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் கலக்கிட்டு அதை வந்து நான் முன்னால் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் இது கூட வந்து இன்னும் ஒரு இது வேணால் வேப்பிலை பொடி அதையும் நீங்கள் போட்டுட்டு இது கூட வந்து நீங்கள் பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மஞ்சள் வந்து ஒரு 2 பிஞ்சு போடுறதுனால அது ஒன்றும் ஆகாது. புண்ணெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு ஆற்றும். அது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு மஞ்சள் போடுறதுனால எதனா இருக்குன்னு பயம் இருந்துச்சுன்னா மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா தலையில் இச்சிங் இருந்தாலும் போகும். பேன் ஈர் வந்து புண்ணாயிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஆயில் தடவவே மாட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இச்சிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்காலில் வந்து நமக்கு செடிக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அந்த மாதிரி நமக்கு மயிர்கால்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது முக்கியம், நமக்கு ஆயில் முக்கியம். அதனால் நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸாவது ஏர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி முன்னால் எண்ணெய் வச்சுட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.